தோசை வேற ஊற்றணும், ரேஷன் கடைக்கு வேற போகணும். சரி மருமக கறியவே சொல்லுவான். பிரியா, என்னங்க அத்தை? பிரியா, மாமா வேற வந்துருவாரு, தோசை வேற ஊற்றி கொடுக்கணும். ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துறியாத்தா? ரேஷன் கடைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அத்தை, நீங்கள் போயிட்டு வந்துருங்க அத்தை. ஆமாம், ரேஷன் கடை கூட போகாத. காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். காலையில் வாசத்தொழிலேருந்து நைட்டு சாப்பாடு செய்கிற வரையும் நான் தான் பார்க்குறேன். இது கூட உன்னால் போக முடியாதா? போ, ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாமா. இப்படிலாம் சொல்லுவேங்கன்னா நான் அவர்கிட்ட தனி கொடுத்துறேன் போகலான்னு சொல்கிறேன். ஆனால் அவர் கேட்கவே மாட்டுறாரு. இப்போ பார்த்தீங்களா இப்படி சொல்கிறீங்க? தனி கொடுத்தணுமா? ஏண்டி ஒரு ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு தனி கொடுத்தணுமா? ஆத்தாடி, இந்த உலகத்தில் இந்த காலத்தில் இந்த மருமகளை எதுவுமே சொல்ல முடியாது. நானே ரேஷன் கடைக்கு போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இனிமேல் போகவே மாட்டேன். போய் வாங்கிட்டு வந்தா வா, வாங்கிட்டு வராட்டி போ, நான் போய் தோசையை ஊற்றுறேன். என்னதுமா? அம்மா, ரேஷன் கடைக்கு போகலன்னு என் மாமியார் என்னை திட்டுதுமா. என்னம்மா சொல்கிற? ரேஷன் கடைக்கு போகலன்னு உன்னை எதுக்கு திட்டுது? ஆமாம், அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்களா. நான் ஒரு ரேஷன் கடைக்கு கூட போக மாட்டேறேன்னா என்னை அப்படி பேசுகிறாங்கம்மா. அப்படியா? கொஞ்சம் பொம்பளைலாம் நீ இருக்கவே இருக்க வேணாம். ஏன் உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி தனி கொடுத்துன போக வேண்டியதானே? ஏன் அந்த அம்மா போகாதாக்கு பெரிய மேனா மினிக்கி போ சொல்லு. அத்தை, எனக்கு ஒரு வீடு பார்க்கணும் அத்தை. வீடு பார்க்கணுமா? எதுக்கு? நானா வீட்டு புரோக்கரா? ஏன்ட்ட வந்து சொல்கிறேன் வீடு பார்க்கணும்னு? போடி, யாருக்காவது வீடு பார்க்கணும்னா யாராவது ஒரு புரோக்கரை வச்சு பாருங்க போ. வீடு வேற யாருக்கும் இல்லை, உங்கள் மையனுக்கும் எனக்கும் தான். தனி கொடுத்தன போகிறோம். உனக்கு என் மகனுக்குமா? இப்போ இங்கே என்ன நடந்து போச்சுன்னு தனி கொடுத்தன போகணுன்ற நீயே? இப்போ தானே உங்கள் மகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. அவங்களோட மாமியார் ரேஷன் கடைக்கு போக சொன்னதுக்கு, போக மாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல தனி கொடுத்தனம் போடி அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அதே தானே எங்களுக்கும். நாங்களும் தனி கொடுத்தனம் போகணும்ல. ஆமாம், வேலை செய்ய துப்புலைனாலும் ஒட்டு கேட்குறது சரியான ஆளுதே. எம்மா தாயே, நீ தனி கொடுத்தனமும் போவேனா, நீ ரேஷன் கடைக்கும் போவேனா, நானே போயிட்டு வந்துடுறேன். போய் வீட்டு வேலையாச்சும் பாரு.